GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு. DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம், அது மாதிரி 5ஆம் இடத்தின் அதிபதியினுடைய ஒரு சஞ்சாரம், 9ஆம் இடத்தினுடைய ஒரு விஷயம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல விதத்திலும் நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமாகும். எந்த காரியமும் நமக்கு அனுகூலமாக நடக்க போகுது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. புதிய தொழிலுக்கோ அல்லது புதிய உத்தியோகத்துக்கோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பான முறையில் நல்லபடியாக நடக்கும். பல விதத்திலும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். அனைத்து விஷயங்களிலுமே அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுரங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். தினசரி கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சுப காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கார். கோச்சார சந்திரன் இணையறார். அப்போ நமக்கு இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்தோம்னா வீடு மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி மாரியம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு நமக்கு மாறுறார். இது நமக்கு ஒரு பெரிய அனுகூலமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள். பல விதத்திலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு சரியாகும். எந்த விஷயத்திலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். இந்த நேரத்தில் அது ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமாக நமக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு அதிர்ஷ்டம், யோகம், நல்ல வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் வந்து சேரும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த முடிவு எடுங்க, எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை மற்றும் சிவப்பு. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு
ராசிநாதன் சந்திர பகவான் இந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சுயசாரம் வாங்க போகிறார். ஒரு 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 எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. ராசியை பார்க்க போகிறார். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேதனை அது எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷமான தருணங்கள் இந்த நேரத்தில் நடக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் தெளிவாக ஒரு நல்ல புத்தி கூர்மையோட சமயோசிதத்தோடு நீங்கள் முடிவெடுப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. சில பேருக்கு இந்த வெளிநாட்டில் இருப்பாங்க, இந்த விசா சம்பந்தமான விஷயங்கள், விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நமக்கு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தாச்சு. பல விதத்திலும் நன்மைகள் நமக்கு நடைபெறப் போகிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கையாள்வது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி தொழில் செய்கிறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்கெல்லாம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது முடிஞ்சால் மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். சுபகாரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிக்கும் இருந்து வந்த அந்த மனச்சிக்கல்கள், கருத்து மோதல்கள் அது எல்லாமே நீங்க பெறுவீர்கள். இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை ஒரு திட்டமிட்டு செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பெயர், புகழ் அது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் பலிதமாகக்கூடிய நல்ல நேரம் போய்கிட்டு இருக்குது. கடன் வாங்கலாம், கடன் வாங்கி புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கடன் நிச்சயமான முறையில் கிடைக்கும். நீங்கள் கன்னியா ராசியோ அல்லது கன்னியா லக்னமோ ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல பெயர், கீர்த்தி கிடைக்கும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை மற்றும் நீலம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கார்.
ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம், ஒரு நல்ல ஒரு தன்மை இந்த நேரத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி சுபவிரய செலவுகள், பயணங்கள், இது எல்லாமே ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். அது மாதிரி பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு அடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணவர்கள் குழப்பம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நமக்கு இந்த நேரத்தில் நடந்து முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தைரியமாக, தன்னம்பிக்கையோடு நீங்கள் முடிவெடுங்க. அது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ஸில் நம்ம கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு மேலதிகாரியுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அது மாதிரி நல்ல ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றங்களை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சீரடையும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை நீங்க பெறுவீர்கள். இந்த 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 நேரம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவருடைய சாரம் நமக்கு ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. உங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம். ஆனால் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பார்த்துடுறார். தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்த்துடுறார். அசுரகுரு சுக்கிரன் பார்த்துடுறார். 7ஆம் இடத்துல செவ்வாய். ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு நேரம். கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஆனாலும் சில நேரத்தில் தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு படபடப்பு ஏற்படலாம். உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியே காரியங்கள் நடைபெறும். ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க. தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையே போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனாலும் பொறுமை, நிதானம், கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டென்ஷனான ஒரு நேரம் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. உங்களை டென்ஷன் படுத்தி பார்ப்பாங்க. ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க இந்த நேரத்தில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வாய்ப்புகள் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஒரே நேரத்தில் நிறைய வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். நீண்ட நேரம் கண் முழிக்க வேண்டியிருக்கும். நிறைய பயணங்கள் போக வேண்டியிருக்கும். அதெல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கல்வி சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தமட்டில் மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய உச்சநிலையை உங்களால் நிச்சயமான முறையில் அடைய முடியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். பல விதத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரனுடைய நகர்வு முயற்சிகள் எல்லாத்தையும் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த நேரம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே தடங்கள் இல்லாமல் நமக்கு நடக்கும். தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திரன் பார்க்குறார். அது ஒரு அற்புதமான ஒரு தன்மை. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தைரியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு தன்மை. ஸோ தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபகரைய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நமக்கு பிறக்கும் போதே ராசியில் சந்திரன் சனியினுடைய ஒரு இணைவு. நம்முடைய தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல வர்க்கோத்தமமாகக்கூடிய நிலைமையில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். அப்போது தொழில் சம்பந்தமாக தொழில் ஸ்தானத்தை சனி பார்த்துறார், குரு பார்த்துறார். ரொம்பவே நல்லா இருக்குது. அப்போ தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழில் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அது மாதிரி ஒரு புதுசாக நமக்கு ஒரு பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலமாக கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு தடைப்பட்டிருந்த கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி சனீஸ்வரர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் 3 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி, சந்திரன், சுக்கிரன், ராகு, இவாளோட ஒரு கூட்டணி நமக்கு இந்த நேரத்தில் வருது. 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், சுக்கிரன் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார். 4 பேர் பார்த்துடுறாங்க. அப்போது நம்ம மூலமாக எல்லாருக்குமே ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்க போகிறது. பல விதத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்கு நிறைவான ஒரு பலன்கள் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ஒரு உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு நமக்கு எடுத்துனோம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். மாணவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.